ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சிறுதானியத்தை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இது சாம அரிசி. சாம அரிசியை நல்லா கழுவிட்டு நாங்கள் ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்குறோம். இதை 2 கப் சாம அரிசி எடுத்துருக்குறோம். இதுக்கு அரை கப் உளுந்து, 1 கப் சாம அரிசிக்கு நம்ம 1/4 கப் உளுந்து எடுத்தால் போதும். நாங்கள் 2 கப் எடுத்துருக்கனால அரை கப் உளுந்தும் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சாமை அரிசியை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சதை நம்ம ஒரு 4 மணி நேரம் அப்படியே மூடி புளிக்க வச்சுருவோம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா இப்போது புளிச்சிருக்குது. நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் வணக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட மாவோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பனியார சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சாம அரிசிங்கிறது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதிகமாக எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி நம்ம விதவிதமாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தயக்கமும் தோணாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாமை அரிசி பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. மில்லட்னாலே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது யார் வேணாலும் சாப்பிடுவாங்க, வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.